ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கருவேப்பிலை பொடி தான் அரைக்க போகிறேன். இட்லி, தோசை, சாதத்துக்கெலாம் நல்லா ஏற்ற மாதிரி ஒரு பொடியை ரெடி பண்ணிட்டேன். இது அவசரத்துக்கு நம்ம வீட்டில் எதுவும் இல்லைன்னாலும் இந்த பொடியை தொட்டு நம்ம சாப்பிட்றலாம். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்றலாம். பொடியை போட்டு காலைல டிஃபனுக்கு சட்னி அரைக்கணும்னு இல்லைங்க, இந்த பொடி இருந்ததுன்னா அருமையாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றலாம். தோசையோ இட்லியோ சாப்பிட்றலாம். சாதத்துக்கும் மத்தியானம் சாதத்துக்கும் நல்லா போட்டு சாப்பிட்லாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க இப்போ உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கலாம். கடாயை ரொம்ப சூடாக வச்சு போடாதீங்க, கருத்துடும். சிம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் ஊற்றணும்னு நம்மளுக்கு சீக்கிரம் வீணாக போயிடும். அதனால் நான் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துருக்கேன். நீங்கள் வேணால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட வறுத்துக்கோங்க. கலர் மாறிட்டு வருது பார்த்தீங்களா, நம்மளுக்கும் ஒரு வாசனை வரும். பொடி வறுக்கும் போதே நம்மளுக்கு செம்ம வாசனை வருங்க. இதுக்கு மேலேயும் நம்ம கருத விடக்கூடாது, பொடியோட டேஸ்ட்டும் மாறிடும். நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 ஸ்பூன் சொன்னோம் உளுத்தம் பருப்பு, இது 3 ஸ்பூன். கடலைப்பருப்போட கலரும் மாறிடுச்சுங்க, நல்லா வாசனை வந்துருச்சு. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பூண்டு, நிறைய பேர் பூண்டு போட்டு அரைக்க மாட்டாங்க, நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பூண்டு. அதையுமே நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு போட்டால் நல்லா வாசமாக இருக்குங்க பொடி சாப்பிடும்போது. நான் தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன், தோல் உரிக்காமல் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு காரத்துக்கு ஒரு 8 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வறுத்த மிளகாய் தான், அதனால் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நான் எடுத்துக்கிறேன். வறுக்காத மிளகாய் இருந்தால் வறுத்துக்கோங்க. இது ஏற்கனவே வறுத்த மிளகாய் தான். இதையும் மாற்றிக்கலாம். அது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நான் நம்ம கையால் 2 பொடி எடுத்திருக்கேன். நான் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா உடைச்சிட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, கண்ணுக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. எவ்வளவு நம்ம கருவேப்பிலை சேர்க்கணுமோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சேர்த்துக்கலாம். நம்ம சாப்பாட்டுலாம் போட்டால் தூக்கி தூக்கி போட்டுடுறோம். நம்ம எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு பொடி நம்ம வச்சிருக்க நம்மளுக்கு சிக்கு வாடை அடிக்கும், எண்ணெயோட வாடை அடிக்கும். அதனால தான் நான் எண்ணெய் இல்லாமலே வறுத்துக்கிறேன். நான் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேங்க, கருப்பு உளுந்து இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மொறுன்னு வந்தோன்னே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நல்லா சரசரன்னு கேட்குது பார்த்தீங்களா, நல்லா வறுபட்டுருச்சு. கட்டி பெருங்காயம் இருந்தால் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் தூள் உப்பு தான் போட்டிருக்கேன். தூள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தூள் பெருங்காயம், கல் உப்பு. கட்டி பெருங்காயம் இருந்தால் எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக பொரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அதே கடாயில் வச்சோம்னா நம்மளுக்கு கருகிடும்.
நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். இவ்வளோதாங்க கருவேப்பிலை பொடி வறுத்து எடுத்தாச்சு. இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு. நான் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து நான் சொன்ன அளவோட கூடவோ நான் அதிகமாக வேணால் அதே மாதிரி அளவுகளை கூட்டிக்கங்க. அவ்வளோதான். இது நல்லா கலந்து விட்டு ஆற வச்சு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு போடுங்க. இதை இந்த கருவேப்பிலை பொடியை இட்லி, தோசை, சாதம், சுட சுட சாதம் வடித்து கொஞ்சமாக நெய்யை ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி தாங்க இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி அளவுகளோட செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.